குரூப்ல போட்டாச்சா? பாருங்க. ஓகே தான். ரைட்ல என்ன இருக்கு? ரைட்டுக்கு மேல என்ன இருக்குங்க? பேட் மோட்டிவ், பேட் இன்டென்ஷன். சரி, டியூ ப்ராசஸ்னா என்னதுன்னா ப்ரொசீஜர். ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணோம்னா கிரவுண்ட் சொல்லணும், அவங்களுக்கு அட்வொகேட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், கரெக்டான டைம் சொல்லிட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போய் கஸ்டடி அவரை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கஸ்டடியில எடுக்கணும் இப்படின்னு ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா டியூ ப்ராசஸ். லைனுக்கு மீனிங் சொல்லுங்க. கோர்ட் ஆர்டர், கோர்ட் ஆர்டர் தான் என்ன பண்ணுது? குவாஷ் பண்ணுது. கோர்ட் ஆர்டர் தான் குவாஷ் பண்ணுது. குவாஷ் பண்றது என்ன பண்ணுது? குவெஸ்டினா என்னது அப்படின்னா இது குவாஷ். குவாஷ் பண்றது அப்படின்னா என்ன பண்ணுது? கேன்சல் பண்ணுது. annual, revoke, rescind எல்லாமே வரும். கோர்ட் ஆர்டர் தான் குவாஷ் பண்ணுது. எதை குவாஷ் பண்ணுது? எதை குவாஷ் பண்ணுது? இந்த அரெஸ்ட் என்னதுமா? குவாஷிங் உடைய ஆப்ஜெக்ட். இதுதான் பில்லர்ஸ்ல வரும். சரியா? இந்த பில்லர்ஸ் எடுக்கணும்னு நினைச்சு அதை முடிச்சுட்டு தான் எடுக்கணும். கோர்ட் ஆர்டர் குவாஷிங் அரெஸ்ட். சரியா? குவாஷிங் அரெஸ்ட். அடுத்தது கோர்ட் ஆர்டர்ங்கிறது நவுன், சேர்த்து எடுத்துக்கிடுங்க. கோர்ட் ஆர்டர் குவாஷிங். குவாஷிங்கிறது என்னது? குவாஷிங்கிறது என்னது? P1ing as பக்கத்துல இருக்கிற நவுன் ஆக்ஷனை பண்ணுது. குவாஷிங் அரெஸ்ட் லேஸ். இந்த வார்த்தை படிச்சிருக்கோமா? என்னது? என்னது? மஞ்சள் கலர் லேஸ். என்ன லேஸ்? என்னது? லை என்னது? ஒண்ணு படுத்திருக்கிறேன் அடிக்கிறதா? படுக்க போட்டு அடிக்க போறேன் இப்ப எல்லாரும். டிரான்சிட்டிவ் இன்னொன்னு இன்ட்ரான்சிட்டிவ்ங்க. ஏ வந்துச்சுன்னா அது என்னது? ஏ வந்துச்சுன்னா அது டிரான்சிட்டிவா வரணும். சரியா? இங்க ஆக்சுவலா டிரான்சிட்டிவா வரல, வேற மாதிரி வந்திருக்கு. இங்க ஸ்டேட் வேர்பா வந்திருக்கு. ஏஸ் வந்துட்டா டிரான்சிட்டிவ், லைனா இன்ட்ரான்சிட். இங்க பாக்காதீங்க, இங்க தப்பா இருக்கு. இங்க வேற மாதிரி இருக்கு. தப்பா இல்ல, வேற மாதிரி இருக்கு. லேஸ் பேர். பேர்னா எப்படி இருக்குது? பேரா இருக்குது. எப்படி இருக்குது? ஓபன் ஆக்குது. சரியா? இந்த கோர்ட் ஆர்டர் கேன்சல் பண்ணுது அரெஸ்ட். இது ஓப்பனா காமிக்குது, ஓப்பனா தெரிய வைக்குது. பேர்னா எம்டிங்க, எந்த கவரிங்குமே இல்லாம ஓப்பனா தெரிய வைக்குது. எது தெரிய வைக்குது? போலீஸ் டிசைன் ஓப்பனா தெரிய வைக்குது. எதுக்கு? டு சர்க்கம்வென்ட்னா என்ன அர்த்தங்க? சர்க்கம்வென்ட் என்னது? ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்றது. ஒரு விஷயம் இப்படி இருக்குதுன்னா இப்படி போகாம இப்படி சுத்தி போறது, அதான் சர்க்கம்வென்ட். போலீஸ் எதுக்கு டிசைன் போடுறாங்க? போலீஸ் எதுக்கு டிசைன் போடுறாங்க? அந்த டியூ ப்ராசஸ் என்ன பண்ணணும்? சர்க்கம்வென்ட் பண்ணணும்ட்டு பிளான் போடுறாங்க. இவங்க பிளான ஓப்பனா வெளியே கொண்டு வந்து காமிக்கிறது எது அப்படின்னா கோர்ட்டுடைய ஆர்டர். ஆர்டர் என்ன போட்டாங்க? குவாஷ் பண்ணாங்க. எதை கேன்சல் பண்ணாங்க? அரெஸ்ட் கேன்சல் பண்ணாங்க. யாருக்கு அட்ஜெக்டிவ்? அங்க அது லிங்கிங் வேர்பா வந்திருக்கு. அது நமக்கு ஏஸ் லிங்கிங் வேர்பா வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்க வேண்டாம். ரைட். ஃபர்ஸ்ட் லைன். தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாஸ் ஆர்டர். ஆர்டர் என்ன பண்ணுச்சு? இததான் மேல இந்த வார்த்தை போட்டிருக்காங்க, வாஷிங். வேலிட்னா செல்லும், இன்வேலிட்னா செல்லாது. எது செல்லாது? தி அரெஸ்ட் செல்லாது. என்னது செல்லாது? ரிமாண்ட் என்னதுங்க? ரிமாண்ட்ல வச்சிருக்காங்க. எதுல வச்சிருக்காங்க? கஸ்டடியில வச்சிருக்காங்க. ரிமாண்ட் ஆஃப் நியூஸ்லிக் ஃபவுண்டர். இது ரெண்டு பேரும் ஒரே ஆளாங்க. ரைட், ஓகே. இஸ் வேர்பா? சப்ஜெக்ட் எது?
The order is much more than a technical outcome. டெக்னிக்கல் அவுட்கம்னு சொல்றாங்களா, டெக்னிக்கல் அவுட்கம் விட பெருசுங்கிறாங்களா? டெக்னிக்கல் அவுட்கம் விட மேல. இந்த டெக்னிக்கல் அவுட்கம் எதை பேஸ் பண்ணி இருக்குது? நல்லா பாத்தீங்கன்னா பேஸ்டு ஆன் தான் ஒரு எப்பவுமே பேஸ்டு வர்ற எல்லா இடத்துலயும் பாருங்க பேஸ்ட் ஆன் தான் பிக்ஸ்ட் ப்ரிப்போர்ஷன். டெக்னிக்கல் அவுட்கம் எது மேல பேஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஃபெயிலியர் ஆஃப் த டெல்லி போலீஸ் டு ஃபர்னிஷ் என்னதுங்க ப்ரொவைட் தான் படிச்சுக்கோமா. சூப்பர். provide the டெக்னிக்கல் அவுட்கம் பத்தி தான் பின்னாடி பேசுறோம். கரெக்டா? ஏன்னா டெக்னிக்கல் அவுட்கம் எதை பேஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பேசுறோம். சோ பின்னாடி பேசக்கூடிய பாயிண்ட் பேசிக்கா எதை பத்தினது? இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு மேல அப்படிங்கிறாங்க. வெறுமனே இந்த பாயிண்ட் கிடையாது, வெறுமனே இங்க சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் மட்டும் கிடையாது, இதுக்கு மேல அப்படிங்கிறாங்க. furnish the grounds for his arrest in writing. என்ன மீனிங்? in writing என்னது? ரீசன்ஸ் எழுதி கொடுக்கல, நீங்க ரீசன்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும். எப்பவுமே ரீசன்ஸ் உங்க என்ன பண்ணல, எழுதுறதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணாருன்னு இல்ல, எழுதி ரீசன்ஸ் கொடுக்கல. சரி, பேஸ்ட் ஆன் பின்னாடி சொல்றாங்கல்ல, பேஸ்ட் ஆன் த ஃபெயிலியர். டெல்லி போலீஸ் ஃபெயில் ஆகுறாங்க. எதுக்கு ஃபெயில் ஆகுறாங்க? ப்ரொவைட் பண்றதுக்கு ஃபெயில் ஆகுறாங்க. எதை ப்ரொவைட் பண்ணணும்? ரீசன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். எதுக்கு ரீசன்ஸ்? அரெஸ்ட் உடைய ரீசன்ஸ் எழுதி கொடுக்கிறதுக்கு இவங்க ஃபெயில் ஆகுறாங்க. இத பேஸ் பண்ண ஒரு டெக்னிக்கல் அவுட்கம் இருக்கு. இதுக்கும் மேலதான் இந்த கேஸ். பின்னாடி என்ன சொல்ல போறாங்க? டெக்னிக்கல் அவுட்கம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கும் மேலன்னு சொல்றாங்களா? என்னன்னு சொல்ல போறாங்க. இதுதான் இன்ட்ரோடக்ஷன் சென்டென்ஸ். சரியா? இந்த கதையில டெக்னிக்கல் அவுட்கம் தாண்டி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அடுத்து என்ன சொல்ல போறாங்க? அவுட்கம் தாண்டினது என்னதுன்னு சொல்ல போறாங்க. இது ஏன் கஷ்டம் சொன்னீங்கன்னு எனக்கு புரியலங்க, பார்த்தோன்னே புரிஞ்சுட்டு எனக்கு. பாப்போம். இட் இஸ் ஆல்சோ an indictment. இன்டைட்மெண்ட் என்னதுங்க? இன்டைட்மெண்ட் அக்யூசேஷன். அலிகேஷன் கிடையாதுங்க. அலிகேஷன் வேற. அலிகேஷன் வந்துட்டு அன்ஃபவுண்டட். அலிகேஷனுக்கு வந்துட்டு ரீசன்ஸ் இல்லாம கூட சொல்லலாம். சரியா? குற்றம் சுமத்துறதுதான் அலிகேஷன். நீ குற்றவாளி தான் அப்படின்ட்டு அழுத்தி சொல்றதுக்கு பேர் தான் அக்யூசேஷன். ஸ்ட்ராங்கான வேர்டு வந்துட்டு இன்டைட்மெண்ட். இன்டைட்மெண்ட். எனக்கு பசிக்குதுன்னு சொல்றதுக்கும் ஐ எம் ஃபேமிஷ்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கா? என்ன வித்தியாசம் இருக்கு? வித்தியாசமா? என்ன வித்தியாசம்? இது கொஞ்சம் பசிக்குது, இது பயங்கரமா பசிக்குது. அதே மாதிரிதான் இது ஒரு சாதாரண வார்த்தை, இது நல்ல ஸ்ட்ராங்கான வார்த்தை. குற்றச்சாட்டு. எதுக்கு குற்றச்சாட்டு? இட் இஸ் ஆல்சோ an indictment of the படிச்சோமோ படிக்கலையாங்க இந்த வார்த்தை? கிளாண்டஸ்டைன் என்னதுன்னா சீக்ரெட் மேனர் இன் விச் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா மேனர். கிளாண்டஸ்டைன் மேனர் சீக்ரெட் மேனர் சொல்லிருக்காங்கல்ல. சீக்ரெட் மேனர் எங்க இருக்கு? எதுக்கு சீக்கிரட்டா பண்ணாங்க இவங்க? போலீஸ் வந்துட்டு அவருடைய கஸ்டடிய அப்டைன் பண்றதுக்கு தேடினாங்கல்ல, அதை எப்படிதான் பண்ணிருக்காங்க? அதுக்கு ஒரு அக்யூசேஷன், அதனுடைய ஒரு அக்யூசேஷன். கஸ்டடி வாங்கணும்னா ஓப்பனா எல்லாருக்கும் தெரிஞ்சு பண்ணணும் தானே? அப்படி பண்ணாம இவங்க என்ன பண்ணிருக்காங்க? சீக்கிரட்டா பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு என்னதுதான் இது? அக்யூசேஷன். எது எது என்னன்னு தெரியாமே விளாண்டுருக்கோமே. எதுங்க? கஸ்டடியில வந்துதா? இட்டு என்னதுன்னு கேட்க, எது ஒரு அக்யூசேஷன்? சீக்கிரட்டா பண்றாங்க, கஸ்டடி அப்டைன் பண்றாங்க சீக்கிரட்டா, அது ஒரு அக்யூசேஷன். சரியா? அதுக்கு ஒரு அக்யூசேஷனா இருக்குது. அதுக்கு ஒரு அக்யூசேஷனா எது இருக்குது?
அச்சுமோர் சரி, இவங்களை குற்றம் சுமத்துறது எது? குற்றம் சுமத்துறது எதுக்கு பண்றாங்கன்னு தெரியும் நமக்கு. எதுக்கு பண்றாங்க? சீக்கிரட்டா கஸ்டடியில் எடுத்துட்டீங்கன்னு அக்யூசேஷன் பண்றாங்க. எது அக்யூஸ் பண்ணுது? ஏன்னா இட்டு இருக்கு இல்லைங்க, எது அரெஸ்டா? அரெஸ்ட் தான் வந்துட்டு அவங்களை அக்யூஸ் பண்ணுதா? இதுதான் பண்ணுது. நீங்க ஒரு ஆர்டர் போடுறாங்கல்ல, ஆர்டர் தான் வந்துட்டு டெக்னிக்கல் அவுட்கமுக்கு மேல, வெறுமனே ஒரு டெக்னிக்கல் அவுட்கம்ல வந்த பிரச்சனைக்கு மேலங்கிறாங்கல்ல. என்ன மேல அப்படின்னா, அந்த ஆர்டரே ஒரு அக்யூசேஷன், ஆர்டரே ஒரு குற்றச்சாட்டை போடுது இவங்க மேல. என்ன குற்றச்சாட்டை போடுது? எந்த அளவுக்கு சீக்கிரட்டா நீங்க அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்ட்டு அக்யூசேஷனை வைக்கிறதே என்னது அப்படின்னா, அது சுப்ரீம் கோர்ட்டுடைய சொல்றது. புரிஞ்சாங்க? ஏன்னா இந்த ஆர்டர் யாருக்கு சப்போர்ட்டா பேசுது? பிரபீர் பூரியாக்ஷாக்கு சப்போர்ட்டா பேசி இவருடைய அரெஸ்ட் என்னன்னு சொல்லுது? தப்பு. இவருடைய ரிமாண்டோ தப்பு அப்படின்னு சொல்லுது. அப்ப யார குற்றவாளி ஆக்குது? போலீஸ். போலீஸ் சீக்கிரட்டா அரெஸ்ட் பண்றாங்கல்ல, அதுக்கு மேல ஒரு குற்றத்தை சுமத்து. சொல்றது புரியுதா? பிக்கப் பண்ண முடியுதா? ஒரு சென்டென்ஸ், ஒரே ஒரு சென்டென்ஸ். ஆசிப் என்னது? யாருக்கு சொல்லி கொடுத்த இந்த ஆசிப் ரீசெண்டா? ஆசிப்னா என்னது? ஆசிப் இன்வோக்கிங் படிச்சிட்டோமா? இன்வோக்கிங் என்ன பண்றது? இன்வோக்கிங் என்ன பண்றதுங்க? ஆவிய கூப்பிடுறதுன்னு சொன்னேன். கூப்பிடுறது எதை கூப்பிடுறது? எதை யூஸ் பண்றாங்க? எதை கூப்பிடுறாங்க? அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ். இது வந்துட்டு ஆக்சுவலா டெரரிஸ்டுக்கு போட்ட ஆக்ட், சரியா? யுஏபிஏ ஆக்ட். அந்த ஆக்ட கூப்பிடுறாங்க. யாருக்கு எதிரா? அகைன்ஸ்ட் ஒரு வெப் போர்ட்டல், நியூஸ் கிளிக்ங்கிற வெப் போர்ட்டல். வாஸ் நாட் மீனிங் சொல்லுங்க. கெட்டது கிடையாதுங்களா? கெட்டது கிடையாதுங்களா? இந்த சட்டத்துக்கு பத்தாதா? சொல்லுங்க. நல்ல சென்டென்ஸ். இது கெட்டது கிடையாதுங்களா? கெட்டது பண்ணிருக்காங்க ஏற்கனவே. இந்த கெட்டது பத்தாதுன்னு இன்னொரு கெட்டது பண்ண போறாங்க. ஏற்கனவே ஒரு கெட்டது பண்ணிட்டாங்க. என்னது? அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட இந்த வெப் போர்ட்டலுக்கு எதிராக கொண்டு வந்திருக்காங்க. அந்த கெட்டது பத்தாதுன்னு இன்னொன்னு பண்ண போறாங்க. சரியா? இது பத்தாது. ஏற்கனவே ஒரு கெட்டது பண்ணிட்டான், நம்ம கொடுத்த இன்னொரு கெட்டது பண்ண போறான் அப்படிங்கிற மீனிங்ல வருது. சரியா? இந்த விஷயத்த பாசிட்டிவா சொல்றாங்களா நெகட்டிவா சொல்றாங்களா உங்களுக்கு புரியணும். எப்படிதான் சொல்றாங்க? நம்ம இந்த வாஸ் நாட் மெலைன் இனஃப் பார்த்த உடனே என்ன நினைச்சிருவாரு? நல்லதுன்னு நினைச்சிருவாரு. இந்த கெட்டது பத்தாதுன்னு பின்னாடி வாசிப்போம். பின்னாடி கண்டிப்பா எனக்கு என்னதுதான் வரணும்? நெகட்டிவ் தான் வரணும். வருதான்னு பார்ப்போம். கேஸ் சீம்ஸ் ஃபிக்ஷனல் இன் இட்ஸ். முழு கதை, முழு கேஸுமே ஃபிக்ஷன். என்னது? கற்பனை, இமேஜினேஷன். முழு கேஸுமே இமேஜினேஷன். இந்த லாவை யூஸ் பண்ணது ஒரு கெட்டதுதான். அந்த கெட்டது பத்தாதுன்னு முழு கேஸையே இவங்க என்ன பண்ணிருக்காங்க? கதையா உருவாக்கி இருக்காங்க. அண்ட் எஸ்டாப்ளிஷஸ் சப்ஜெக்ட் தெரியணும், இல்லைன்னு சொல்லி முடிஞ்சிட்டு. சப்ஜெக்ட் எது? கேஸ் எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுதுன்னா, நோ ஓவர். ஓவர் என்னது? ஓவர் என்னது? வெளிப்படையா எந்த ஒரு ஆக்டுமே இல்ல. ஆப்வியஸ் தானங்க. ஆவட்னா காவட்னா சீக்ரெட். காவட்னா சீக்ரெட். வெளிப்படையா எந்த ஒரு ஆக்டையுமே கேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. பின்னாடி மீனிங் சொல்லுங்க.
எந்த ஒரு ஆக்டையுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணல. பின்னாடி மீனிங் எதை ரெஃபர் பண்ணுது? That can even be described as அன்லாஃபுல்லா இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆக்டையுமே இது என்ன பண்ணல, டிஸ்கிரைப் பண்ணல. அன்லாஃபுல்லா இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆப்வியஸான ஆக்டையுமே இந்த கேஸால என்ன பண்ண முடியல, எஸ்டாப்ளிஷ் பண்ண. அடுத்த என்னது, மச்லெஸ் சொல்லி கொடுத்துருக்கேனா? மச்லெஸ் சொல்லி கொடுத்துருக்கேனா? சொல்லி கொடுத்தது இல்லையா? சொல்லி கொடுத்தது இல்ல. யாரையாவது எக்ஸாம்பிள் எடுக்கணுமே இருக்கு. அருணா, நிறைய அருண் இருக்காங்க. ரீசனிங் அருணா. மச்லெஸ்னா என்னன்னு பாத்துருவோம். இருக்கும் அப்படியே பாத்துருவோம். மச்லெஸ், மச்லெஸ் அப்படி பின்னாடி என்ன வரும் அப்படின்னு நீங்க என்கிட்ட வந்து சொல்றீங்க. ரீசனிங் அருண் வந்துட்டு இங்கிலீஷ்ல பெரிய லெஜெண்டு, கீர்த்தி பாவங்க எல்லாத்தையும் அவனே எக்ஸாம்பிளா யூஸ் பண்றது. அருண் வந்துட்டு இங்கிலீஷ்ல ஒரு லெஜெண்ட் அப்படின்னு வந்து சொல்றீங்க. நீங்க தான் ரீசனிங் அருண் தான். அப்ப நான் சொல்றேன், இந்த வார்த்தை ஒருத்த டவுட் கேட்டேன்னா, பிஇட்டு படிச்சோம் அப்படிதானே, வேற இஃப் நாட் படிச்சோமா, வேற மோர் ஆஃபன் தென் நாட். கொடுமை ஞாபகப்படுத்துங்க, ஒரு நாள் ரிவைஸ் பண்ணணும். ரைட். இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றாருங்க, இதுக்கு பதில் தான் இது. ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, அருள் வந்துட்டு இங்கிலீஷ்ல லெஜெண்ட் அப்படிங்கிறாரு. அப்ப அதுக்கு நான் இந்த பதில் சொல்றேன். என்ன இதுக்கு என்ன அர்த்தம்? அருணை போய் லெஜெண்ட் சொல்றீங்களே, அருண் ஆவரேஜ் கூட கிடையாது, எப்படி லெஜெண்ட் ஆவான் அப்படின்னு கேட்க. சொல்றது புரியுதா? இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுடைய ஆக்சுவல் பாயிண்ட் எங்க இருக்குது? இதுதான். நீங்க ஆக்சுவலா சொல்ற பாயிண்ட் அவன் கிடையாது, அந்த பாயிண்ட் கிடையாது, அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் வச்சா கூட அவன் கிடையாது. அதான் சொல்ல வர. சரியா? இப்ப மச்லெஸ் லெஜெண்ட். நீங்க சாப்பிட போவாரு, உனக்கு கவலைப்படாதீங்க. என்னது லெஜெண்ட் அப்படிங்கிறது தான் நீங்க சொல்லக்கூடிய பாயிண்ட். அதுக்கு நான் மச்லெஸ் போடுறேன். இதுவும் கிடையாது, அதுக்கு கீழேயும் என்னடா எங்கேயோ கொண்டு போய் அவரை பேசுறீங்க. அதுக்கு முந்தின பாயிண்ட்ல கூட அவர் என்னது கிடையாது, ரீச் ஆகல அப்படின்னு சொல்றாரு. நல்லா புரிஞ்சுட்டா அருண்? உங்களுக்கு நல்லா புரிஞ்சுட்டா? நல்லா புரிஞ்சுட்டு, வெரி குட். அருண் இஸ் நாட் ஈவன் ஆவரேஜ் இன் இங்கிலீஷ், மச் லெஸ் லெஜெண்ட்னா பின்னாடி சொல்றது ஆக்சுவல் பாயிண்ட், அந்த பாயிண்ட் கிடையாது. அதுக்கு ப்ரீவியஸா ஒரு லெவல் படினா அதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. எனக்கு தெளிவா இங்க மீனிங் சொல்லணும். இது வரைக்கும் நல்லா இருந்துச்சு, இப்பதான் பிரச்சனை ஆகும். சந்தோஷம், நீங்க சொல்லுங்க வாங்க. No overtake that can even be described as unlawful னு சொல்றது கூட ஒரு ஆக்ட் கிடையாது. ஆக்சுவலா இவங்க வச்சிருக்க லெவல் என்னது, மச்லெஸ்ஸா? அன்லாஃபுல் கூட சொல்ல முடியாது, எப்படி டெரரிஸ்ட் ஆக்ட்னு சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. ஆவரேஜ் கூட சொல்ல முடியாது, எப்படி லெஜெண்ட்னு கேக்குறீங்க. அதுதான் மச்லெஸ் போட்டு நான் சொன்னேன். இவங்க என்ன சொல்றாங்க, யுஏபிஏ யாருக்கு போடுவாங்க அப்படின்னா டெரரிஸ்டுக்கு போடுவாங்க. யுஏபிஏ ஆக்ட்ங்கிறது டெரரிஸ்டுக்கு போடுவாங்க. டெரரிஸ்ட் ஆக்டுக்கு போட்டுதான் இவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மச்லெஸ் போட்டு டெரரிஸ்ட் ஆக்ட்னு சொல்றோம்னா டெரரிஸ்ட் ஆக்ட் கிடையாது, அதுக்கு கீழே
அன்லாஃபுல்லா கூட உங்களால கண்டுபிடிக்க முடியலடா, எப்படி டெரரிஸ்ட் ஆக்ட்னு சொன்னீங்கன்னு கேக்குறான். சொல்றது புரிஞ்சிருச்சா? சரி, பேசிக்கா இவங்களால இந்த கேஸ் கம்ப்ளீட்டா எப்படிப்பட்ட கேஸ்? ஃபிக்ஷனல் கேஸ். அப்புறம் எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது? எந்த ஒரு ஆப்வியஸ் ஆக்டையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. சரியா? அத நம்மளால என்னன்னு சொல்ல முடியாது, அன்லாஃபுல்னு சொல்ல முடியாது. எப்படி நம்ம, ஏன்னா அன்லாஃபுல் ஒரு லெவல்னா அதை விட பயங்கரமா பண்ணீங்கன்னா என்னது? இவர் என்ன சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா டெரரிஸ்ட் ஆக்ட் தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அன்லாஃபுல்லே கண்டுபிடிக்க முடியல, டெரரிஸ்டே எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்கலாம். சரியா? பிரேக் எடுத்துக்கணும். முடிச்சிருவோமா? காமன் நேரம் இருக்கா? யார் சொன்னா? தப்பான அசம்ஷன் இது. எடுத்துக்க 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்து. வெயில் அடிச்சிட்டு இருக்கு. இவங்க நம்பி கிளாஸ் வைக்காம விட்டுட்டேன். நீங்க 6 மணிக்கு மழை பெஞ்சிடும், கிளாஸே வைக்க முடியாது. ஆபீஸுக்கு லெட்டர்லாம் அனுப்புனாங்க, கனமழை அதி கனமழை அப்படி இப்படின்னு எதிர்பார்த்துட்டோம். சரி, அடுத்து வாங்க. பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, பாருங்க, பாருங்க. The police seemed to have resorted. Resortக்கு மீனிங் சொல்லிருக்கேன். resort to என்னது? resort to என்னதுங்க? resortக்கு நவுன் மீனிங் ஒரு மீனிங் இருக்கு. சரியா? ஒரு ஹோட்டல், ஒரு ரெசிடென்சி. verb மீனிங் ஒன்னு இருக்கு. என்னது அப்படின்னா turn to தான் சொல்லி கொடுத்தனா? turn to தான் சொல்லி கொடுத்தனாங்க. சரி, ஓகே. என்ன தெரியுது? என்ன தெரியுது? போலீஸ் இப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. சரியா? எப்படி பண்ணிருக்காங்க? resorted to எதுக்கு திரும்பி இருக்காங்க? turned to what the கோர்ட் என்னன்னு கூப்பிடுது? அத போலீஸ் திரும்புறத கோர்ட் என்னன்னு கூப்பிடுது? blatant என்னது? blatant ஆப்வியஸ், வெளிப்படையா தெரியுது இவங்க பண்றது. வெளிப்படையான attempt to circumvent என்ன பண்றது? பைபாஸ் பண்றது, சுத்தி வளைச்சு போறது. சரியா? அதாவது அந்த விஷயத்தை அவாய்ட் பண்றது, அதான் சர்க்கம்வென்ட். சரியா? சுத்தி வளைச்சு போறதை விட ஒரு விஷயம் இப்படி இருக்குது அப்படின்னா அதை ரீச் பண்ணாம சுத்தி வளைச்சு அதை அவாய்ட் பண்ணி போறது. சர்க்கம்வென்ட் தி டியூ ப்ராசஸ் ஆஃப் மீனிங் என்னது? போலீஸ் தெளிவா தெரியுது. என்ன தெரியுது? ஏதோ ஒரு திரும்பிட்டாங்க. அது திரும்பினத கோர்ட் என்னன்னு கூப்பிடுது? ஒரு வெளிப்படையான அட்டெம்ப்ட். எதுக்கு அட்டெம்ப்ட் பண்றாங்க? டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை என்ன பண்ணிடுவோம்? அவாய்ட் பண்ணிடுவோம். ரைட்? அந்த கோர்ட் going to the merits of the case at this stage. merits என்னதுங்க? merits என்னது? கேஸ் எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், கேஸ் எடுக்க அட்வான்டேஜஸ் உள்ள இந்த ஸ்டேஜ்ல கோர்ட் உள்ள போகவே இல்லை. பட் said enough to said enough போதுமானது சொல்லிச்சு. எதுக்கு? to warrant 2 plus v1 to warrant. to warrant என்னது? to warrant என்னது? அரெஸ்ட் பண்றதா? வாரண்ட்ஸ்னா verb என்னன்னு தேடுங்க. வாரண்ட் அப்படின்னா தேடுங்க. வாரண்ட் மீனிங் அடிச்சுட்டு verbல தேடுங்க. verbல மீனிங் என்ன மீனிங் வருது? ஜஸ்டிஃபை கரெக்டான மீனிங். தேடும்போது மெரியம் வெப்ஸ்டர் தேடக்கூடாது. சரியா? டிக்ஷனரி மெரியம் வெப்ஸ்டர் தவிர மற்ற எல்லா டிக்ஷனரிஸும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, யூஸ் பண்ற ஒரே டிக்ஷனரி கூகுள் தான். டு ஜஸ்டிஃபை அண்ட்
அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ். அட்வர்ஸ்னா பாசிட்டிவா நெகட்டிவாங்க? அட்வர்ஸ் என்ன அர்த்தம்? மோசமான ஒரு இன்ஃபரன்ஸ் நம்ம ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு சொன்னாங்க. கேஸ்ல டீடைல்ஸ்க்குள்ள போகல, ஆனா போதுமான அளவுக்கு சொன்னாங்க. எந்த அளவுக்கு போதுமானதுன்னா, நாம ஒரு நெகட்டிவ் இன்ஃபரன்ஸ் எடுக்கும் பாத்தீங்களா, நெகட்டிவ் இன்ஃபரன்ஸ் எடுக்கோம்னா அதை ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு போதுமானது சொன்னாங்க. நிறைய சொல்லல, ஆனா நீங்க இதுல இருந்து என்ன எடுத்துக்கலாம்? நெகட்டிவான என்ன எடுத்துக்கலாம்? இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். எதை பத்தி? about the absence of போனஃபைட்ஸ். போனஃபைட்ஸ் என்னதுங்க? போனஃபைட் அப்படின்னா என்னது? சர்டிபிகேட் கொடுக்கறதா போனஃபைடா? ஃபைடு என்னது? உண்மைத்தன்மை, நல்ல விஷயங்கள். போனஃபைட் சர்டிபிகேட் எது கொடுப்பாங்கன்னா, நீங்க இங்கதான் படிச்சீங்க, உங்க கான்டக்ட் பிஹேவியர் குட் அப்படின்னு போட்டு கொடுப்பாங்க. சரியா? ஆவரேஜ்னு போட்டீங்கன்னு சொல்லி முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஸ்கூல்ல இப்படி சொல்லிதான் மிரட்டுவாங்க. சரியா? போனஃபைட் சர்டிபிகேட்ஸ், போனஃபைட் அப்படின்னா சர்டிபிகேட்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. போனஃபைட்ஸ் அப்படின்னா நம்பிக்கை, நல்ல நம்பிக்கை வர்ற மாதிரி எதுவுமே. சரியா? நம்ம ஒரு இன்ஃபரன்ஸ் எடுக்கோம்லங்க, நம்ம ஒரு இன்ஃபரன்ஸ் எடுக்கோம்ல, பாசிட்டிவ் இன்ஃபரன்ஸா நெகட்டிவ் இன்ஃபரன்ஸா? நெகட்டிவ் இன்ஃபரன்ஸ். எதை பத்தி இன்ஃபரன்ஸ் எடுக்கும்? ஆப்சன்ஸ் ஆஃப் இவங்கள நல்லதா காமிக்கிற மாதிரி, போலீஸ நல்லதா காமிக்கிற மாதிரி எந்த ஒரு ப்ரூஃபுமே, எந்த ஒரு போனஃபைடுமே என்ன இல்ல. சரியா? அத பத்தி நாம என்ன எடுக்கும்? ஒரு இன்ஃபரன்ஸ் எடுக்கும். பாசிட்டிவா எடுக்கோமா நெகட்டிவா எடுக்கோமா? எடுக்க முடியுமா முடியாதா? எடுக்க முடிஞ்ச அளவுக்கு கோர்ட் வந்து என்ன பண்ணிச்சு சொல்லிருக்கு. கோர்ட் பெருசா டீடைல்குள்ள போகல, ஆனா போதுமானது சொல்லிச்சு. எந்த அளவுக்கு போதுமானது? ஒரு அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ் ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு போதுமானது. இன்ஃபரன்ஸ் எதை பத்தி எடுக்கும்? ஆப்சன்ஸ் ஆஃப் போனஃபைட்ஸ் பத்தி எடுக்கும். ரைட்டா? மிஸ்டர் பூரியாக்ஷா வாஸ் produced before a remand judge before. விடிய காலையிலே என்ன பண்ணாங்க? விடியதுக்கு முன்னாடியே ரிமாண்ட் ஜட்ஜிட்ட போய் நிப்பாட்டிட்டாங்க. இதுல பின்ன இந்த பாயிண்ட் சொல்றாங்க இல்லங்க, அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், ஆப்சன்ஸ் ஆஃப் போனஃபைட்ஸ் சொல்றாங்கல்ல, இதுதான் பின்னாடி சொல்ல போறாங்க. இதெல்லாம் பார்த்தா போலீஸ் மேல நம்மளுக்கு என்னையே வராது, நம்பிக்கையே வராது. அததான் இங்க சொல்றாங்க, ஆப்சன்ஸ் ஆஃப் போனஃபைட்ஸ் நல்ல பேரை உருவாக்காது. இது Don and his police custody எப்ப அப்டைன் பண்ணப்பட்டுச்சு? 6 மணிக்கு போலீஸ் கஸ்டடி வாங்கிட்டாங்க. 6 மணிக்கு முன்னாடியே ஜட்ஜிட்ட போய் நிப்பாட்டிட்டாங்க. டானுக்கு முன்னாடியே போய் நிப்பாட்டிட்டாங்க. போலீஸ் கஸ்டடிய எப்ப வாங்கிட்டாங்க? அப்ப போய் நிப்பாட்டினது என்னது? 6 மணிக்கு போய் நிப்பாட்டியாச்சு. அடுத்தது, even though the police had the, அந்த நாள் முழுக்க உங்களுக்கு டைம் இருந்துச்சு. நாள் முழுக்க டைம் இருந்தாலும் விடிய காலையே போய் நிப்பாட்டி 6 மணிக்கே போலீஸ் கஸ்டடி எடுத்துட்டாங்க. ஈவன் தோ போலீஸ் had the entire day to comply with the, தெரியும் அப்படிதானே, follow the statutory. ஸ்டாட்யூட்டரினா நம்மளுக்கு தெரியும் என்னது? லா. லா உடைய requirements of producing him before a court within, right? இது என்னது? இது என்னது? லாவுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னதுன்னா, நீங்க அவனை கோர்ட்ல 24 மணி நேரத்துக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் லா. சரியா? அத ஃபாலோ பண்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு டைம் இருந்துச்சு? முழு நாளுமே இருந்துச்சு. முழு நாளுமே இருந்துச்சு. ஆனாலும் எத்தனை மணிக்கு மைக்கு போயிடுச்சா? ஆனாலுமே ஜட்ஜ் முன்னாடி எப்ப நிப்பாட்டுறாங்க? விடிய காலையை நிப்பாட்டி 6 மணிக்கு கஸ்டடி வாங்குறான். அந்த 6 மணிக்கு கஸ்டடி வாங்குறது, விடிய காலையில நிப்பாட்டுறது, இது வந்துட்டு உங்களுக்கு எப்ப புரியும் அப்படின்னா பின்னாடி வாசதான் புரியும். இதுல ஏதாவது தப்பு இருக்காங்க? விடிய காலையில போய் நிப்பாட்டுறதுல
6 மணிக்கு போலீஸ் கஸ்டடி வாங்குறதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஏன் இது அப்ப தப்பா சொல்றாங்க? 24 மணி நேரம் டைம் இருந்து அவசரமா கொண்டு போய் நேத்துதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்ல, மைக்கு சரி பண்ணியாச்சு, பிரச்சனை வராது அப்படின்னு. அந்த மைக்கா தான் பேட்டரி போயிடுச்சு. சொல்றதை கேளுங்க அருண், மாசம் 500 ரூபா ஒரு பிரச்சனை கிடையாது. சொல்லி ரெட் பேட்டரி போட சொல்லு, பேட்டரியா சரிப்படாது. the police kept his lawyer அப்படின்னு என்ன அர்த்தம்? டார்க்ல வச்சுட்டாங்க, என்ன பண்ணல, என்ன நடக்குதுன்னு சொல்லவே இல்லை. யாருக்கும் சொல்லி கொடுத்துங்க, என்லைட்டன் பண்ணுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்லுங்க, சொல்லி கொடுங்க. அப்ப டார்க்ல வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடைச்சிட்டாங்க. அபவுட் த ஏர்லி மார்னிங், காலையில ப்ரொசீஜர் நடக்க போகுதுன்னு லாயர்கிட்ட சொல்லவே இல்லை. அண்ட் இன்ஸ்டெட் ஹேட் உடனே ரிமாண்ட் பண்ணி, இந்த ரிமாண்டுக்கு ஒரு அட்வொகேட் தேவை, அந்த அட்வொகேட்டை ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா அவளுடைய அட்வொகேட்ட சொல்லவே இல்லை. ரெடிலி பிரசன்ட் அட்ஜெக்டிவ், இது அட்ஜெக்டிவ். எப்படி present? Readily present adverb during the proceedings. Right. The idea was to confine the accused to police custody without informing him the grounds on which he has been arrested. The idea was to confine பண்றது என்ன பண்ணுது? confine பண்றது என்ன பண்ணுது? ஒரு ஏரியாக்குள்ள ஒதுக்குறது, ரெஸ்ட்ரிக்ட் பண்றது. ரெஸ்ட்ரிக்ட் யார் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறாங்க? அக்யூஸ்ட். எங்க நிப்பாட்ட போறாங்க இவர? போலீஸ் கஸ்டடியில. எது இல்லாம? இன்ஃபார்ம் பண்ணாம. எதை இன்ஃபார்ம் பண்ணாம? இன்ஃபார்மிங் வாட்? த கிரவுண்ட்ஸ், ரீசன்ஸ் ஆன் விச் இருக்கா, விச் எதை ரெஃபர் பண்ணுது? கிரவுண்ட்ஸ் he has been arrested. அரெஸ்ட் பண்ணப்பட்ட கிரவுண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணாம. அடுத்தது deprive இருக்குல்ல, இது எப்படி வரும்? The idea was to confine dash dash dash. The idea was to deprive. Deprive என்னது? Deprive என்னது? படிக்கிறது. Deprive of fixed proportion. Deprive the accused of the opportunity. என்ன பண்ண போறாங்க? படிக்க போறாங்க. என்ன opportunity? To avail the services of the legal practitioner of his choice. சரியா? எதை படிக்க போறாங்க அக்யூஸ்டுக்கு அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டியை படிக்க போறாங்க. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? அவைல் என்னது? கிடைக்கிறது. சரியா? அவைல் பண்றது. அவைல் பண்றதுனா கிடைக்கிறது, யூஸ் பண்றது. சரியா? ஏதோ ஒண்ணு கிடைக்கிறத ஆப்பர்ச்சுனிட்டிய படிக்க போறாங்க. எது கிடைக்குது அப்படின்னா சர்வீசஸ், சர்வீசஸ் ஆஃப் த லீகல் பிராக்டிஷனர் ஆஃப். அவன் விருப்பத்துக்கு ஒரு லாயரை வைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய என்ன பண்றாங்க இவங்க? பறிக்கிறாங்க. so as to இத சொல்லிருக்கணுமா? so as to சொல்லிருக்கணும். so as to சொல்லிருக்கணும். so as சொல்லிருக்கணும். so as எங்க சொல்லிருப்பேன்? such as சொல்லிருப்பேன், such that சொல்லிருப்பேன். சரி, so as to க்கு பின்னாடி ரீசன். so as to பின்னாடி reason. சரியா? சரி, எதுக்கு இத பண்றாங்க? எதுக்கு இத பண்றாங்க? எதுக்கு? இப்ப லாயரை அவன் இஷ்டத்துக்கு லாயர் வைக்க விட்டுருக்காங்களா? விடல. எதுக்கு? எதுக்கு? பின்னாடி வாசி சொல்லுங்க, இது சொல்லுங்க. எதுக்கு இது பண்றாங்கன்னா அவங்க அப்போஸ் பண்ணிடுவான். அவனா ஒரு லாயர் வச்சிருந்தான்னா அவன் என்ன பண்ணிடுவான்னா அப்போஸ் பண்ணி. எதை அப்போஸ் பண்ணிடுவான்? ரிமாண்டுக்கு இவங்க ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்கல்ல, பிரேயர்னா ரெக்வெஸ்ட். ரிமாண்டுக்கு வைக்கக்கூடிய ரெக்வெஸ்ட் இவன் என்ன பண்ணிடுவான்? அப்போஸ் பண்ணிடுவான். அடுத்தது என்ன கேட்டுருவான்? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க?
and also to இது யாரு பண்றா? இது யாரு பண்றா? போலீஸ் பண்றாங்க. இங்க பாருங்க, இங்க V1 வந்திருக்கா, இங்க V1 வந்திருக்கா. இதுவும் இதுவும் ஒரே ஆள் பண்றாங்க. கரெக்டா? யாரு அப்போஸ் பண்றா அப்படின்னா, யார் அப்போஸ் பண்ணுவா? யாரு? அந்த நியூஸ் லீக் ஃபவுண்டருடைய லாயர் தான் அப்போஸ் பண்ணுவார். ஏன்னா இவங்க என்ன கேக்குறாங்க? ரிமாண்ட் கேக்குறாங்க, அதை அப்போஸ் பண்ணுவார். கூட சேர்ந்து என்ன பண்ணுவாரு? பெயில் பண்ணுவார். அண்ட் ஆல்சோன்னு போட்டிருக்காங்கல்ல, மிஸ்லீட் பண்றது யாரு? போலீஸ். அது வந்துட்டு இவங்க கிடையாது, அவங்களே சொல்றாங்க. அதனாலதான் இங்க என்ன போட்டிருக்காங்க? தனியா என்ன போட்டிருக்காங்க? 2+V1 போட்டிருக்காங்க. தெளிவா எழுதல, கிளியரா எழுதல. ஆக்சுவலா இப்படி எப்படி எடுத்துக்க கூடாதா? போலீஸ்காரன் இவங்க கோர்ட்டை மிஸ்லீட் பண்ணுவாங்க அப்படின்னு நீ சொல்லுவான்னு எடுத்துக்க கூடாதா? அதான டவுட். எடுக்க கூடாது. டூ மிஸ்லீட் போட மாட்டாங்க, அப்ப வெறும் மிஸ்லீட் போட்டிருப்பாங்க. அப்படி எடுத்துக்கலாம். ஐடியா இஸ் டு, அதுக்கு நான் வந்தேன். இப்போ நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. ஐடியா வாஸ் டூ கன்ஃபைன் இருக்காங்க. பண்றது யாரு? போலீஸ்கார். அடுத்தது இவன் இன்னொன்னு பண்றான். என்னது? ஐடியா வாஸ் டு deprive and also to நடுவுல ரெண்டு விஷயங்கள் மட்டும் யார் பண்றாங்க? இது செகண்ட் பேராகிராஃப் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் முடிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன இருக்கும்? எப்பவுமே என்ன இருக்கும்? ப்ராப்ளமா? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன இருக்குங்க? நியூஸ். செகண்ட் பேராகிராஃப்ல தான் ஆத்தர். The judgment is also notable. என்ன ஜட்ஜ்மெண்ட்? என்ன ஜட்ஜ்மெண்ட்? ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்துச்சு இல்ல, இருக்குல்ல, இந்த ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் கூட சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா, எப்பவுமே சார்ஜ் போட்டு வச்சிருங்க. நாளைக்கு பார்க்கலாமா? மேக்ஸ் டெஸ்ட் இருக்கா? 10 மணிக்கு தானே இருக்கு. 9:30. சரி, 8 to 9 என்ன பண்ண போறீங்க? சாப்பிட போறீங்க. 1 மணி நேரம் சாப்பிட போறீங்க. சென்டென்ஸ் மட்டும் பார்த்துட்டு முடிச்சிருவோம். பாருங்க, ஜட்ஜ்மெண்ட் இஸ் நோட்டபிளா இருக்குது. ஆல்சோ நோட்டபிள் ஃபார் எக்ஸ்டெண்டிங். யாருக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாங்க? டு த யூபிஏ. இதை கலட்டிருங்க. இது படிச்சுமா? ஆக்டிவிட்டிஸ் அண்ட் பிரிவென்ஷன் ஆக்ட். பேசிக்கா டெரரிஸ்ட் இதுல அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆல்சோ நோட்டபிள் ஃபார் எக்ஸ்டெண்டிங் த பிரின்சிபல். பிரின்சிபல் என்னது? கொள்கை. லே டவுன், லே பண்ணப்பட்டிருக்கு. எதுல? இன். இது என்னன்னு தெரியல நமக்கு, சரியா? இது ஒரு கேஸா இருக்கலாம், ஒரு புக்கா இருக்கலாம். மோஸ்ட்லி இது கேஸா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு, சரியா? ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுது பிரின்சிபல். பிரின்சிபல் எதுல இருந்துச்சு? ஒரிஜினலா எதுல இருந்துச்சு? எதுல இருந்துச்சு? இதுல லே பண்ணப்பட்ட பிரின்சிபல். இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணுது? இங்க இருந்துதான் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. என்னது பின்னாடி என்ன இருக்கு? என்னது? நார்மல் கன்ஜெக்ஷன். இதுல ஒரு பிரின்சிபலை போட்டிருக்காங்கல்ல, அந்த பிரின்சிபல் என்ன அப்படின்னா, those arrested under the prevention of money laundering act should be given grounds of their arrest in. இதான பிரச்சனை. எங்க என்ன பண்ணல? கிரவுண்ட்ஸ் ஆஃப் தி அரெஸ்ட் ரைட்டிங்ல. அப்ப இதை ஏற்கனவே பங்கஜ் பன்சால்ல பேசிட்டாங்க. என்ன பேசிட்டாங்க? கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? கிரவுண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டாங்க. பாஸ் முடிச்சிருங்க.
வீட்டு வழியில பாயில கூட மனசு வர மாட்டேங்குதான். நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிடுறேன், சரியா? போடுங்க, இருக்கிறவங்க இருக்கலாம். கிளாஸே இருக்கு, கிளம்புனா பிரச்சனை கிடையாது. நான் திரும்பிக்கிறேன். கிளாஸ் எந்திரிச்சு போறதுலாம் பிரச்சனை கிடையாதுங்க, அது பெருசா இருக்கு. இன்ஃபேக்ட் என்ன எடுத்தோங்க, சொன்னதை என்ன பண்ண போறாங்க, அழுத்தி சொல்ல போறாங்க. முன்னாடி என்ன சொல்லிருக்காங்க, கிரவுண்ட்ஸ் கொடுக்கணும் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்டர்பிரட்டிங் என்னதுங்க, அண்டர்ஸ்டாண்டிங் த ரெலவென்ட் சம்பந்தப்பட்ட கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்னது, என்னது, தேவைகள்னு ஒண்ணு இருக்குது. சாப்பாடு, தங்குற இடம் எல்லாமே ப்ரொவிஷன்ஸ், ஒரு மீனிங் இருக்கு. இன்னொரு மீனிங் கைட்லைன்ஸ். சம்பந்தப்பட்ட கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸை இன்டர்பிரேட் பண்ணோம் அப்படின்னா கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, the court says this may be required as a matter of courts. என்னதுங்க கோர்ட்ஸ் என்னது, பார்த்து, சரியா? நீங்க ஒரு கேஸ் நடத்துறீங்க, டியூ ப்ராசஸ்னு பார்த்தோம்லங்க, ஒரு கேஸ் எப்படி நடத்தணுங்கிற டியூ ப்ராசஸ். அந்த டியூ ப்ராசஸ்ல போற வழியிலேயே இது தேவைப்படலாம்ங்கிறாங்க. எது தேவைப்படலாம், கோர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண போது, ஓகே. எது தேவைப்படலாம், எதுங்க தேவைப்படலாம்? மேல எதை பத்தி பேசியிருக்கோம், இதுதான் பங்கஜ் பன்சால சொல்லிருக்காங்க, கரெக்டா? இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் யார் சொல்ல போறா, கோர்ட் சொல்ல போகுது. இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்ன வேணும், கண்டிப்பா கிரவுண்ட்ஸ் வேணும்ங்கிறாங்க. கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, திஸ் மே பி, அந்த திஸ் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, கிரவுண்ட்ஸ் போற வழியில தேவைப்படலாம், அண்ட் without any exception for the arrest of any person under the UAP. இதை எவனுக்காவது எக்ஸெப்ஷன் எடுக்கலாமா அப்படின்னா, எவனுக்குமே எக்ஸெப்ஷன் கிரவுண்ட்ஸ் கண்டிப்பா கொடுத்தாகணும் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பங்கஜ் பன்சால் என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்க கிரவுண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. கோர்ட் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தோம், இதை என்ன பண்ணுச்சு, எக்ஸ்டெண்ட் பண்ணுச்சு. எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுது, எக்ஸெப்ஷன் இல்லாம யார நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னாலோ நீங்க கண்டிப்பா என்ன கொடுக்கணும், கிரவுண்ட்ஸ் கொடுக்கணும். அதுதான் என்னது, உங்களுக்கு போற மேட்டர் ஆஃப் கோர்ஸ் அப்படின்னு என்னது, போற பார்த்து அதுதான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, ஆர் எனி அதர் அஃபென்சஸ். யூஏபிஏல மட்டும் இல்லைங்க, வேற எந்த அஃபென்ஸ நீங்க யார கைது பண்ணீங்கன்னாலும் நீங்க கண்டிப்பா என்ன கொடுக்கணும், கிரவுண்ட்ஸ் கொடுக்கணும், ரைட்டா? அந்த போலீஸ் ரீசென்ட்லி ஃபைல்ட சார்ஜ் ஷீட்டை இப்ப தான் ரீசெண்டா ஃபைல் பண்றாங்க. விச் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, சார்ஜ் ஷீட் மேக்ஸ் த அவுட்லாண்டிஷ். ஷார்ட் படிச்சிட்டோமா, அவுட்லாண்டிஷ், நம்பவே முடியாத, சரியா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, cannot be believed, அதுதான் அவுட்லாண்டிஷ், நம்பவே முடியாத கிளைம். என்ன கிளைம் அப்படின்னா, that Mr. Puriyashta was funded by the Chinese government. இருந்து காசு வருதான், அவங்க நம்ப முடியாத கிளைமா இப்ப இது இருக்கணும், கரெக்டா? சைனீஸ் கவர்மெண்ட்ல இருந்து காசு வருதான். And that he and American millionaire Neville Roy Singham, இவர்தான் யாரு, அமெரிக்கன், இவங்க ரெண்டு பேரும் இன்வால்வ் பண்ணப்பட்டிருந்தாங்கன்னா இதுல. இன்னும் alleged தெரியும், குற்றம் சுமத்தப்பட்ட. கான்ஸ்பிரசி அப்படின்னா என்னது அப்படின்னா, சதியில இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா, டு ரீப்ளேஸ் இந்தியன் டெமோக்ரஸி வித் பார்ட்டி ஸ்டேட் சிஸ்டம் ஆஸ் இன், ரைட்? சைனால இருக்கிற மாதிரி பார்ட்டி ஸ்டேட் சிஸ்டம் இவங்க என்ன பண்ண போறாங்களா, டெமோக்ரஸிக்கு பதிலா கொண்டு வர போறாங்க. இந்தியால இருக்கிற டெமோக்ரஸிக்கு பதிலா சைனால இருக்கிற பார்ட்டி ஸ்டேட் சிஸ்டம் எத்தனை பேர் கொண்டு வர ட்ரை பண்றாங்களா, 2 பேர். அந்த 2 பேர் யாரு, பிஎம்ஓ சிஎம்ஓ கிடையாது, யாரு, ஒரு சாதாரண ஓட்ட
நியூஸ் பேப்பர் நடத்தக்கூடிய ஒரு ஆளு, சரியா? அவரும் ஒரு இந்தியன் கூட கிடையாது, அமெரிக்கன் பில்லியனர். இவங்க ரெண்டு பேரும் சைனாட்ட காசு வாங்கிட்டு சைனா மாதிரி இந்தியாவை மாத்த ட்ரை பண்றாங்க. நம்புற மாதிரி இருக்கா? அதனாலதான் என்ன கிளைம் இது? அவுட்லாண்டிஷ். பதவியில் இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, அவங்கள சொல்றாங்கன்னா ஒரு லாஜிக். ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க, ஒரு பிரசிடென்ட், அவங்க நினைச்சாலே மாத்த முடியாது. சம்பந்தமே நம்ம ரெண்டு பேரும் சொல்றாங்க, ரைட்? இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் தேர் சப்போர்ட் டு fomenting rights and protests in India and even funding terrorists. இந்த லைனுக்கு மீனிங் fomenting என்னது? foment இந்த வார்த்தையை நம்ம படிச்சிருக்கோம். தூண்டி விடுறது, இன்சைட்டிங். இட்டுனா என்னது? their support என்ன? இட்டுனா என்னது? சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்கல்ல, அதுலதான் அந்த கிளைம் வச்சாங்க. இந்த சார்ஜ் ஷீட் எதை பத்தி பேசுதுன்னா அவர்களுடைய சப்போர்ட்னா இந்த பிரபீர் புதியாஷாவோ நெவல் ராய் சிங்கம், அந்த அமெரிக்கன் மில்லியனர், இவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்றாங்க. இதுக்கு சண்டை வர்றதுக்கு தூண்டி விடுறாங்க. அது மட்டும் பண்ணல, அண்ட் டெரரிஸ்டுக்கு ஃபண்ட் பண்றாங்க. யாரு? இந்த நியூஸ் பேப்பர் அமெரிக்கன் மில்லியனர், ரைட்? நீங்க பார்த்தோன்னே கிரேவ்னா என்னது? குழி தோண்டிட்டாங்களா அப்படின்னு நினைச்சக்கூடாது. கிரேவ் நேச்சர், கிரேவ் ஈவன் இஃப் far-fetched. far-fetched ரொம்ப தூரத்துல இருக்குங்க, நம்புற மாதிரியே இல்லைங்க, ரொம்ப தூரத்துல இருக்குதுங்க. கன்சிடரிங் த கிரேவ்னா எப்படிப்பட்டது? சீரியஸான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. குற்றச்சாட்டுடைய இயல்பு எப்படி இருக்குது? சீரியஸா இருக்குது. சீரியஸா மட்டும் இல்ல, இன்னொன்னு இருக்கு. எப்படி இருக்குது? far-fetched என்ன அர்த்தம்? தூரமான, நம்ப முடியாம இருக்கு. அதான் far-fetched. இதுதான் மேல ஒரு வார்த்தை படிச்சு அவுட்லாண்டிஷ் படிச்சோமா? far-fetched அதேதான். நம்ப முடியாத கிளைம் பார்க்கும் போதோ இல்ல சீரியஸான கிளைம் பார்க்கும் போதோ நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அகைன்ஸ்ட் ஹிம்னா என்னது? யாருக்கு எதிரா? பிரபீர் பூரியாஷா இருக்கார்ல, அவருக்கு எதிரா ரொம்ப ரொம்ப நம்ப முடியாத ஒரு கிளைம் இருக்குது. கூட சேர்ந்து என்ன இருக்குதுன்னா சீரியஸான கிளைம் இருக்குது. ரெகுலர் பெயில் would have been difficult to. ரெகுலர் பெயில் இவருக்கு கிடைச்சிருக்கிறது ஈஸிங்காங்களா கஷ்டங்காங்களா? கஷ்டங்கிறாங்க. அதனால இட் இஸ் பாராட்டத்தக்கது. எது பாராட்டத்தக்கது அப்படின்னா, கோர்ட் வந்துட்டு has treated the level of adherence to procedure. adhere to என்னது? எதை ஃபாலோ பண்ணுது? ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுதுங்கிறது கோர்ட் ஃபாலோ பண்ணுது. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பாராட்டணும் அப்படிங்கிறாங்க. adherence to procedure அப்புறம் என்ன போட்டிருக்காங்க? அப்படின்னா என்னது? எதை காமிக்கும்? adherence to procedure என்னது? the need to furnish the grounds of arrest in this case as sacrosanct இருக்குல்ல. நீங்க எப்படி வாசிக்கணும்? சாக்ரோசன்ட்னா புனிதம், கண்டிப்பா வேணும். புனிதமானது எதை சொல்லியிருக்காங்க? அரெஸ்ட் பண்றதுக்கான ரீசன்ஸ் இந்த கோர்ட் எப்படி பாக்குது? அரெஸ்ட் பண்றதுக்கான ரீசன்ஸ் புனிதமா பார்க்கல, அரெஸ்ட் பண்ணதுக்கான ரீசன்ஸ் இவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜரை தான் அது எப்படி பாக்குது? புனிதமா. என்ன பண்ணணும்? இந்த டேஷ் இருக்கிறத விட்டுட்டு பார்க்கணும். treated the level of adherence to procedure as a sacrosanct. Super.